அனைவருக்கும் வணக்கம். இன்று யோக பயிற்சியில பார்க்கக்கூடியது வந்து சுப்த வீராசனா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீராசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுப்தன்னா அப்படியே படுக்கிறது, வீராசனாங்கிறது வந்து ஒரு ஆசனம். அது எப்படி பண்றது வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி தான் வஜ்ராசனம். இது வந்து வஜ்ராசனம். இந்த குதிக்கால் மேலே வந்து உட்கார்றது. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கால் இந்த முட்டியை வந்து விரிக்காம கால் பின் நோக்கி இருக்கிறத மட்டும் விரிச்சிட்டு அப்படியே வந்து இப்படி உட்காரணும். கீழே உட்கார்றது, கால் இந்த குதிக்கால் மேலே உட்காராம இப்படி வந்து கீழே வந்து உட்காரணும். ரெண்டு முட்டியுமே சேர்ந்து இருக்கணும். இதுக்கு பேர் வந்து வீராசனம். ரெண்டு கைகளுமே நம்ம முட்டியில வச்சு முதுகுத்தை நல்லா நேராக்கி வச்சிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுலயே வந்து வேற வேரியேஷன் இருக்கு. முட்டியுமே சேர்த்து விரிச்சோம்னா இதுலயே வந்து வேறுபாடு வந்து இருக்கு. அதாவது வந்து முட்டியுமே சேர்த்து விரிச்சுட்டு அப்படியே கீழே உட்கார்ந்தோம்னா அது பேர் வந்து பத்ராசனம். இது வந்து வீராசனம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சுப்த வீராசனம்னா அப்படியே வந்து நம்ம பின்னோக்கி வந்து நம்ம படுக்க போறோம். கொஞ்சம் முன்னோக்கி வஜ்ராசனால உட்காந்துட்டு காலை வந்து முட்டி பகுதியை விரிக்காம குதிக்காலை மட்டும் விரிச்சிட்டு இப்படி கீழே உட்காந்துடணும். இதுல இருந்து அப்படியே நம்மளோட எல்போ இப்படி கீழே வச்சுட்டு அப்படியே வந்து பின்னோக்கி வந்து படுக்கணும். கைகள் வந்து ஒன்று இப்படி கீழே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி மேல் நோக்கி தூக்கியும் வச்சுக்கலாம். ரெண்டுமே இருக்கு. சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இதுல வந்து அப்படியே ஏஞ்சிக்கலாம். அப்படி ஏஞ்சிக்க முடியலாம், காலை வந்து அப்படியே வந்து நீட்டிடலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி எல்போ வச்சு நம்ம மேலே ஏந்தி வந்துடுறோம். அப்புறம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்துட்டு நம்ம தளர்த்திக்கணும். சில பேருக்கு வந்து அப்படியே வந்து எழுந்துக்க முடியாது. அதனால வந்து கால் வந்து அப்படியே நீட்டிடணும். அது மட்டும் எப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். இப்படி உட்கார்ந்துட்டோம்னா இப்படி படுக்கிறோம். அப்படியே இப்போ ஏஞ்சிக்க முடியலன்னா கால்களை வந்து அப்படியே இந்த மாதிரி எடுத்துடணும். இது வந்து சுலபமாக இருக்கும். வச்சுட்டு கால்களை வந்து நீட்டிட்டு அப்படியே இப்படி தளர்த்திக்கலாம். இது வந்து சுப்த வீராசனம். இதனால வந்து என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு தண்டுகளுக்கு, கைகளுக்கு, நல்ல அப்பர் பாடிக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி லோயர் பாடிக்குமே வந்து முட்டிகளுக்குமே ரொம்பவே நல்லது. ஆனால் இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட் இல்லைன்னா அட்வான்ஸ் ஆசனம் வரும். அதனால இந்த பெரியவங்களை வந்து செய்ய வேண்டாம். அதே மாதிரி நீ ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து செய்ய வேண்டாம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து அந்த வஜ்ராசனில் உட்காந்துட்டு அந்த கால்கள் மட்டும் பிரிச்சுட்டு கீழே உட்காரதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும். அதில் அப்படியே வந்து படுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஆசனங்கள் வந்து பண்ண முடியும். எடுத்த அடுப்புலேயே வந்து அப்படியே செஞ்சோம்னா இந்த முட்டி வலி, முட்டியில் அப்படி இல்லைன்னா இந்த சைட்லலாம் வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஆசனம் டைரெக்டாக பண்ணாமல் வீராசனம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அது வந்து உட்காந்து நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சுப்த வீராசனம் வந்து பண்ணலாம். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.